அவன் வாழ்க்கையில் தாய் கருளே பெற்ற தாயின் உணர்வரையார், தாயின் நினைவரையார், தாய் தன்னை காற்றிலும் நிறைய மற்ற மிருகங்களிலிருந்து தன்னை காத்திடும் நிலையிலே மற்ற தாவரங்களின் துணை கொண்டு மற்ற உயிரினங்கள் தன்னை உணவாக எடுத்திடாமல் பாதுகாத்துக் கொள்ள தாவர சத்தை உடல்களில் பூசிக்கொண்டு அவன் உடலிருந்து வெப்பலைகளால் வெளிப்படும் உணர்வுகள் தாவர சத்தை வெளிப்படும் போது மற்ற உயிரினங்கள் தன் இறைக்காக நுகர்ந்து வரும் சந்தர்ப்பத்தில் இவர் உடல்களில் பூசியுள்ள இந்த பச்சளைகளின் மனம் விஷத்தன்மை கொண்ட மிருகங்களின் தலையை சுவாசிக்கும் போது அதனுடன் உடலில் உள்ள விஷத்தன்மைகள் செயலிழக்கப்படும் போது அதன் வாழ்க்கையில் கண்களில் நின்றுவிடும், அத்திசை நோக்கி செல்வதில்லை. ஆகவே வேறு மிருகங்கள் இவர்கள் இருக்கும் பக்கம் வருவதில்லை. தனக்கு எங்கு இருள் அடையவில்லையோ அத்திசை பக்கம் தெரிந்து தன் உணவுக்காக சென்று விடுகின்றனர். ஆனால் இவர் பச்சளையின் துணை கொண்டு இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றனர். அவ்வாறு பாதுகாத்துக் கொண்டாலும் அவ்வழியில் அவர்கள் வழிபடித்து வரும்போதுதான் கருவுறுகின்றார்கள். கருவுற்ற பின் அவர்கள் பச்சளை சுவாசிக்கும் உணர்வுகள் தாய் கருவே இருக்கும் அந்த கருவில் இணைந்து விடுகின்றது தாவரத்தின் மனங்கள். கரு வளரும் அந்த சிசுக்களுக்கு இந்த விஷயத்தை வென்றிடும் உணர்வுகள் அங்கே வளர்ச்சி பெறுகின்றது. இவ்வாறு வளர்ச்சி பெற்ற தாய் வழியில் பெற்ற அந்த சிசு 10 மாதத்திற்கு பின் பிறந்த பின் அந்த குழந்தை வானை நோக்கி உற்று பார்த்தாலும் சூரியனின் விஷத்தன்மைகள் உணர்த்தும் உணர்வில் இருந்து அது எவ்வாறு இயங்குகிறாலே அந்த சிசுவினோட குழந்தையின் உடலை உணர்வு தோற்றுவிக்கின்றது. இருப்பினும் இதன் உடலிருந்து வரக்கூடிய மனதை கண்டு மற்ற கொசுக்களோ விஷயங்களோ ஊர்வனவோ பரப்பனவோ விஷயங்கள உயிரினங்கள் இந்த குழந்தையின் அருகில் வராது. நிறைய செல்கின்றன. இவ்வாறு வளர்ந்த அந்த குழந்தைதான் அவனுடைய வயது பெருக பெருக அவன் உடல் உள்ள சக்தியின் துணை கொண்டு தாவர இனங்களின் இயக்கங்களை அறிவதும் அதன் குணம் மனங்களை அறிவதும் என்ற நிலை பிஞ்சி உள்ளத்திலேயே அவன் அறிகின்றான். ஆனால் அறிந்த உணர்வுகள் அறிந்திடும் அறிவாக அவனுக்கு வருகின்றது. சொல் வழிப்படி அவன் சொல்ல முடியவில்லை என்றாலும் அவன் அந்த சக்தியின் தன்மை அவனுக்குள் வளர்கின்றது. பின் அவன் 5வது வயது வரும்போது 5 வயதுக்குள் இந்த புவியின் தாவர இனங்கள் சற்றும் புவியின் ஈர்ப்பு தன்மையும் சுவைகள் எவ்வாறு மற்ற உயிரினங்கள் உருவருகின்றது, உடல் மாறுகின்றது, உடலின் பரிணாம வளர்ச்சி எவ்வாறு அடைகின்றது என்பதனை அறிகின்றான். தாவர இனங்களின் நிலையையும் தாவர இனங்களின் மனங்களை சூரியன் காந்த சக்தி எடுத்து வைத்தாலும் இது ஒன்றுடன் ஒன்று மோதி தாவர இனங்கள் உணர்வுகள் மாற்றப்பட்டு தாவர இனங்கள் பல பல குணங்கள் கொண்ட நிலையை உருமாறி இப்புவியில் எத்தனை கோடி தாவர இனங்கள் உருவானது என்றையும் அறிகின்றார்.
இவ்வாறு அறிந்த அவன் இதற்கு இச்சக்தி எங்கிருந்து வருகிறது என்று விண்ணை நோக்கி எழுகின்றான். ஐந்தாவது, நமது பிரபஞ்சத்தில் நமது சூரியன் கவரும் நிறையும் சூரியனின் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களிலிருந்து வருவதை அது நகர்வதும் பால்வெளி மண்டலங்களாக அமைப்பதும் பால்வெளி மண்டலங்களில் வரும் துவர்கள் தூசிகள் சூரியனின் காந்த ஈர்ப்பு வட்டத்தில் வருவதும் அது நுகர்ந்து தன் வழிக்கு வரும்போது இடைமறித்து தன் சுழற்சியின் தன்மை கொண்ட கோள்கள் துருவப்பகுதியில் நுகர்ந்து அதனுடன் ஆற்றல்களை அது பெருகி அதனை விளைந்து அது உமைத்து வெளிப்படும் போது இதே சூரியனின் காந்த பலனறிவை கவர்ந்து இவை அனைத்தும் பெரும் மாற்றமாக தனக்குள் கவர்ந்து வந்ததை பாதரசங்களாக மாற்றுகின்றது. பாதரசங்கள் ஆனத்தில் தனக்குள் விளைந்த இந்த உணர்வு சக்தி கொண்டு தான் கவர்ந்து வரும் அந்த உணர்வுகளை தாக்கி விஷத்தை பிரித்து தனக்குள் உகந்த நிலைகளை அதை உருவாக்கி கொண்டு வருகின்றது ஒரு சூரியன் என்பதனை அறிந்தான் அரசியல் தொழுவனாகும் போது. இவ்வாறு அவன் அறிந்த ஆற்றல் மிக்க சக்தி தான் அவன் சிறுகு சிறுகு நுகர அவன் நுகர்ந்த உணர்வுகள் துருவும் கவரும் நஞ்சு கலந்த உணர்வுகளை இவன் கவர்ந்தாலும் இவனுக்குள் நஞ்சினை மாற்றிடும் உணர்வுகள் அதிகமாக இருப்பதனால் நஞ்சினை ஒளியாக மாற்றி உணவின் அறிவாக அவன் வாழத் தொடங்குகின்றான். இப்படி அவனது 16வது வயது வரும்போது அக்கால மக்கள் அவனுக்கு திருமணம் செய்கின்றனர். திருமணம் ஒன்றாக செயற்படுவர், நிலை பெறுகின்றனர். தான் பெற்ற சக்தி அனைத்தையும் தன் கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று உபதேசித்து உணர்வுகளை தோன்றி விண்ணை நோக்கி பார்க்கும்படி செய்து அதன் உணரை தான் தன் மனைவி பெறும்படி செய்கின்றான். கணவனால் பெற்ற சக்தி கணவன் மீண்டும் உயர்ந்த சக்தி பெற வேண்டும். அவரால் எனக்குள் என்றும் உயர்நிலை பெறும் தகுதி பெற வேண்டும், அறுவழி பெற வேண்டும், அருங்காலம் பெற வேண்டும், அகர்ந்த அண்டத்தையும் பார்க்க வேண்டும், அண்டத்தின் ஆற்றலை அறிய வேண்டும் என்ற உணர்ச்சிகள் அகசின் மனைவிக்கு அந்த பெருவனின் மனைவிக்கு அந்த உணர்வுகள் தோற்றுவிக்கின்றது அறிவின் வழியாக. அதன் வழி தான் கண்ட உணவின் தன்மையை தன் கணவன் பெற வேண்டும் என்று தன் கணவன் பால் அந்த உணவின் உணர்வின் தன்மையை செலுத்துகின்றது. கணவனும் தன் மனைவி தான் இழித்த உணர்வை உற்று நோக்கி உணர்வினை கவர்ந்து அதற்குள் அறியும் ஆற்றல் பெற்ற அதை கண்டு பெருமிதம் அடைகின்றான். இவ்வாறு இரு உணர்வுகளும் ஒன்று சேர்த்து துருவத்தை உற்று நோக்கி உணர்வினை வளர்த்துக் கொண்ட அவர்கள் இந்த மனித வாழ்க்கையில் இன்னும் பிறவியில்லா நிலைகள் அடையும் தருணத்தை பெறுகின்றனர். இருபுறமும் உண்டாக்கப்படும் போது நினைவாற்றல் விண்ணிலிருந்து வருவதை ஒளியை சரீரமாக மாற்றுகிறார்கள். இதை விட்டு கூர்மையாக பார்த்தனரோ அதே எல்லையாக இன்று துருவ நட்சத்திரமாக நமது பூமியின் துருவ பகுதியில் நின்று நம் பூமிக்கு அவர் உணர்வினை தான் உணவாக எடுத்து ஒளியின் சிகரமாக இன்று வளர்ந்து கொண்டு வருகின்றார். அதனின்று வெளிப்படுவதை சூரியன் காந்த பலனில் கலந்து நமது பிரபஞ்சத்தில் பரவ செய்தாலும் மற்ற பிரபஞ்சத்தில் நமது பிரபஞ்சத்திற்குள் இருக்கும் கோள்களில் சில உயிரினங்கள் இருக்கணும். மனிதனை போன்று 6வது அறிவு படைத்த உயிரினங்கள் அங்கு இல்லை. அதனால் அக்கோள்களில் உள்ள மனிதன் இல்லாததனால் மற்ற உயிரினங்கள் இது நுகரும் சக்தியும் இல்லை. தமது பூமிக்குள் இந்த மனித இனம் இருப்பதனால் பல கோடி சரீரங்களை உருமாறி பல கோடி சரீரங்களிலிருந்து தான் விடுபட வேண்டும் என்றும் அதன் வலுவை கண்டு அஞ்சி அதனிடந்து தப்பிக்கும் உபாய உணர்வுகளை நுகர்ந்து அதன் வழியில் வளர்ச்சி பெற்ற அதனால் மனிதனாக உருவரச் செய்கின்றது. மனிதனாக உருவற்ற பின் அவன் எண்ணத்தால்
உயர்ந்ததை உணர்ந்ததை தான் பிரித்து நுகர்ந்து தனத்துடன் தீமைகளை அகற்றும் வல்லமை பெற்றது. ஆறாவது அறிவியல்களை தெளிவாக்குகின்றான் அவசியம். நாணத்தின் துருவனாகின்றான். துருவனானத்தின் துருவ மகிழ்ச்சியானத்தின் அந்த உணர்வில் சக்தி கொண்டு மற்ற மக்கள் இதை அறிந்து நுகரும் திறன் பெறக்கூடிய நிலையை உருவாக்குகின்றான் துருவ மகிழ்ச்சி. அதாவது அவன் உருவற்ற உணர்வை எவர் நுகர்கின்றனரோ மனிதனின் உயர்ந்த நிலை பெற்று இன்னொரு சரீரம் பெறாது. உயிருடன் ஒன்றி வெளியின் சரீரம் பெற்ற அவன் அதனின்று வெளிப்படும் உணர்வுகளை சூரியன் காந்தப்புலம் அறிவு கவர்ந்து அலைகளாக மாற்றிக் கொண்டிருக்கும் வேளையில் இப்புவியில் உள்ள மனிதன் இதை கவருவான் என்றால் அந்த துருவம் பெற்ற உணர்வு நாமும் பெற்று அவன் சென்ற பாதையில் நாம் செல்வோம் என்றால் நமது வாழ்க்கை இருசூழும் நிலையிலிருந்து விடுபட்டு சந்தர்ப்பத்தால் நுகரும் விஷத்தன்மைகளை அகற்றி விஷத்தன்மை நிலையை மாற்றி ஒளியின் சிகரமாக மாற்றிடும் வல்லமை தருகின்றோம். அவ்வாறு நாம் பெற்ற அவர் வழிகளில் சென்றவர்கள்தான் இன்று துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் ஆறாவது அறிவியல் தன்மை கொண்டு 7வது நிலையை பெற்று சப்தர்ஷி மண்டலங்களாக வாழ்கின்றார்கள், வளர்ந்து வருகின்றார்கள். அனைத்தும் இந்த பல கோடி சரீரங்களை உருவற்றதும் உருமாறியதும் இந்த உயிரின் செயலாக்கங்களை என இயற்கை சக்தி கொண்ட உயிர் தான் நுகர்ந்த உணர்வு எதுவும் அந்த உணர்வு கொப்ப ரூபங்கள் அமையதும் அந்த உணர்வு கொப்ப எண்ணங்கள் உருவருவதும் எண்ணத்தின் தன்மை தன் வாழ்க்கை வாழ்வதும் தன்னை காற்றிலும் கருமை கொண்ட உணர்வு நிகழ்வதும் என்ற இவ்வாறு பல போர் முறைகள் கொண்டுதான் உணர்வுகளில் இரண்டர கலந்து ஒன்றை இடைக்கு ஒன்றை வாழ்ந்திடும் நிலை கொண்டு இவ்வாறு நஞ்சினை அடைக்கி உணர்ச்சி உண்மையாக மாற்றிடும் திறன் பெறுகின்றான் மனித உடல் சட்டத்தில். இந்த மனித உடலை உருவாக்கியே உயிரியலாம். ஆக பல கோடி சரீரங்களை கவர்ந்து கொண்ட உணர்வுகள் மனித ரூபத்தை பெற செய்யக்கூடிய திறன் பெறுகின்றது. இந்த உயிரணு நுகர்ந்த உணர்வு கொப்பதான் உடலின் அமைப்புகள் அமைகின்றது என்பதனை அறிந்தான் துருவன். அவன் அறிந்த மனவுகண்டு ஒளியின் சரீரம் பெற்றான். அவன் விளைந்த உணர்வுகளை நாம் நுகர்வோம் என்றால் தன்னைத்தான் அறிந்திடலும் தன்னை தாக்கும் நஞ்சித்தன்னிலிருந்து விடுபடுவதும் என்ற உணர்வுகளை நமக்குள் தோற்றுவிக்கும். இதைத்தான் நாம் காலையில் துருவ தியான நேரங்களில் இதை கவர்ந்து கொண்ட நாம் தனித்த நிலைகள் ஒருவர் மட்டும் எடுத்துக் கொள்வது அல்ல. நாம் இந்த துருவ தியானத்தில் அந்த துருவ மகிழ்ச்சியின் ஆற்றலை நாம் பெற்று திருமணமாகியிருந்தால் தன் கணவனுக்கு அந்த மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும், உயர்ந்த நிலை உயர்ந்த சக்தி பெற வேண்டும். அவர் பார்வை என்றும் எனக்குள் தெளிந்த மனதையும் நன்கினை வென்றிடும் ஆற்றலும் அறுவழிகளும் சக்தியும் பெற வேண்டும். கணவன் உணர்வலைகளை இவ்வாறு என்ன செய்வதும் இதே போல கணவன் மனைவிக்கு இவ்வழியிலேயே இதையே மகிழ்ச்சியினால் சக்தியின் மனைவி பெற வேண்டும், நன்றினை வென்றிடும் உணர்வுகள் பெற வேண்டும், அறுவழி உருவாக்கும் அருள் பெற வேண்டும், எங்கள் இருமனமும் ஒன்றிட வேண்டும். இந்த வாழ்க்கையில் இருள் அகற்றும் சக்தி நாங்கள் பெற்றிட வேண்டும் என்ற உணர்வை நீங்கி அந்த எண்ணத்தில் வெளிகொண்டு அவர் நுகர்ந்த உணர்வைத்தான் அவர் உயிர் இரு உணர்வும் கலந்ததை ஒன்றிட இணைத்து இரு உயிரும் இதை உற்று நோக்கி உணர்வினை தனக்குள் விளைவித்துக் கொண்டனரோ இதை உற்று நோக்கி கூர்மையாக இன்னுள்ள ஆற்றலை பெற்றனரோ அதையே நிலையாக வைத்து இந்த இரு உயிரும் ஒன்றி இன்று துருவ எல்லையில் இருந்து துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வருகின்றனர். அவன் இன்று பெற்ற உணர்வினை அதனை பின்பற்றி சென்றோர் அனைவரும் இன்று சப்தர்ஷி மண்டலங்களாக
வாழ்ந்தும் வளர்ந்தும் அதை நாம் பருகுவதற்கு தான் நாம் என்னத்தான் அந்த துருவ மகிழ்ச்சியின் அணுசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் சப்தட்சி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி நாம் தியானிக்கும் போது அந்த உணர்வுகள் அனைத்தும் இரத்த நாணங்களில் கலக்க செய்கின்றது. அதுவே கருவாக உருவற்று அணுக்களாக உருவற்று அணுக்கள் அனைத்தும் நம் உடலிலே பெருகச் செய்கின்றன. இப்ப நாம் தியானிக்கும் இந்த உணர்வுகளை இப்போ நாம் விவசாயத்தில் நாம் எப்படி பல வித்தைகளை உருவாக்கிய பல பல உணர்வுகளை இணைந்து ஒரு வித்தனை உருவாக்கப்படும் போது நிலத்தில் ஊன்றினால் அது பக்குவப்படுத்தும் முறையை அவர்கள் தன் உபாயத்தை கொடுக்கின்றார்கள். அதன் வழி அதை நாம் செயல்படுத்தும் போது அந்த பயிர் அவர் சொன்ன வழியில் செழிப்பாகவும் தன் வித்தை அது உருவாக்குகின்றது. இதை போன்றுதான் அந்த பயிரினங்கள் பக்குவப்படுத்தி நாம் வளர்க்கும் போது அது இடைமறித்து களைகள் வந்தால் களைகளை அகற்றுகின்றோம். களைகளை அகற்றவில்லை என்றால் எவ்வளவு உயர்ந்த தர வித்துகளாக இருப்பினும் அவருடைய செயலாக்கங்களை இழந்துவிடும். தரமான வித்தனை உருவாக்க முடியாது. இதை போல அருஞான சக்தியை உங்களுக்குள் அருஞான வித்தாக விளைவித்ததை ஒவ்வொரு நிமிடமும் இந்த அருஞானத்தை பாதுகாக்க வேண்டும். இன்று உடலின் வித்தையின் உணர்வுகளுக்கு ஒப்பதான் இன்று மனிதனாக இருக்கும் நாம் வாழ்ந்து வருகின்றோம். இப்ப நாம் எதை எதிர்பார்த்து வாழ்கின்றோம்? நான் தியானித்தான் என் உடல் நலம் பெற வேண்டும், எனக்கு தொழில் வளம் பெருக வேண்டும் என்றும் நான் எண்ணியெல்லாம் இந்த உடலின் வாழ்க்கைக்கு நடக்க வேண்டும் என்று எண்ணி ஏங்கிதான் என்று வாழ்கின்றோம். அது கிடைக்கவில்லை என்றால் எனக்கு என்ன கிடைச்சது என்று இந்த உணர்வினை அவர்கள் பெறவில்லை என்றாலும் பரவாயில்ல, இனி அடுத்தவங்க பெற வச்சவங்க கூட இத்தனை காலம் நீங்க தியானம் இல்லை என்ன பத்தீங்க இவங்களே கேட்கப்படுங்க. இந்த தியானத்தில் உள்ளவர்களே இவர்களுக்கு எதிர்பார்த்த நிலைகளுக்கு இந்த உடலின் இச்சையை வளர்ப்பதற்குத்தான் நாம் தியானம் இருக்கிறோம் என்ற எண்ணங்கள் இருக்கின்றனவே தவிர நாம் இந்த மனித உடலை விட்டு கடந்தால் எதனை நாம் வளர்க்க வேண்டும் என்பதை தான் சொல்லுகின்றோம். அது வளர இதுவரை எண்ணங்கள் அதை விழுத்து வைத்து இது நாம் செய்தோம், ஏன் இது கிடைக்கவில்லை என்ற சாமி சொல்றார் நான் செய்யறேன் அப்படின்னாலும் ஆசை வேண்டும். அதாவது இன்னைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் நினைக்கிறோம், அதுக்குள்ளாத நிலைகளை செய்யணும். இந்த மாதிரி செய்யுங்கள் சொல்லி கல்யாணம் நடந்து வந்த உடனே நாம் சொன்ன பக்குவத்தை குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி குழந்தை பாசமா இருக்கப்படும் போது கணவன் ஏசிவிட்டால் உடனே அந்த குழந்தை தன் எதிர்ப்பு நிலை விட்டு கவரும் சக்தியை இழந்து வெறுக்கும் உணர்வுகளை இங்கே வளர்கின்றது. அப்படி வளர்த்து விட்டால் நாம் தியானம் இருந்தனே சாமி சொன்னாரே ஆசிரியர் கொடுத்தாரே ஏன் உங்களுக்குள்ளே சண்டை வருது என்று இந்த வினாக்களை எழுப்பி புவியின் ஈட்டின் பற்றுதலுக்கே நாம் வந்து விடுகின்றனை தவிர இதை இரண்டையும் இணைத்து இந்த உணர்வின் தன்மையை நாம் உணரப்படும்போது ஓம் நமச்சிவாய இந்த உணர்வின் அனுமானத்தின் எதை எண்ணி இந்த உணர்வின் நுகர்ந்தமோ அந்த அணுவாக உருவாக்கி இந்த எண்ணத்தின் கொண்டு இந்த உணவின் சத்தை வளர்த்து அது உணவாக எடுத்து அந்த எண்ணத்தை தான் நீங்க அப்படி எங்கதான் போனாலும் கூட உயர்ந்த சக்தியை பெறுவதற்கு மாறாக தன்மையே இருநிலை சரீரம் பெறும் நிலையும் நான் எண்ணி இது நடக்கவில்லை என்றால் வேதனை என்ற உணர்வை தான் நுகர்ந்து விஷத்தின் தன்மையை வளர்த்து முதல்ல சாதாரண வாழ்க்கையில் இருக்கும்போது விஷம் வேற இது எண்ணி தான் பெற முடியவில்லை என்ற ஆசையின் நிலைகளில் கடும் வேதனை என்ற உணர்வு உருவாக்கப்படும் போது முதல்ல இருந்ததை காட்டும் விஷத்தின் தன்மை வளர்த்து விஷப்பூச்சியின் தன்மை நமக்குள் உருவாக்கும் தன்மை தான் பெறுகின்றோம். மறந்துவிட வேண்டும். நமது ஆசை இந்த உடலின் இச்சைக்குள் தான் தியானத்தை கொண்டு வருகின்றன. நம்முடைய இச்சை இந்த உடல் நம்மளுக்கு சொந்தமில்லை. எத்தனை காலம் நாம் வாழ்கின்றோம் வளர்கின்றோம் என்ற எண்ணங்கள் இல்லை.
ஆனால் இந்த உடலை விட்டு நாம் பிரிந்தால் இனி பிறகில்லா நிலைகள் அடையத்தான் நம்ம இதை பெறுகிறோம். இந்த உடலில் நீங்க கோவி சுகத்தை பெறுங்கள். இந்த உடலில் உள்ள நோயை இப்படி நீக்கிக் கொள்ளுங்கள். முதல்ல டாக்டர் வைத்தார்கள். அப்புறம் எத்தனை காலம் இந்த உடல் வாழுகின்றது சற்று சிந்தித்தார். அந்த சில காலத்துக்கு வாழுகின்றது. பின் இந்த உணவின் தன்மை இந்த உடலில் வந்த பின் முடிவாகி இழந்து விடுகின்றது. ஆக மகிழ்ச்சிகளின் இந்த உடலை விட்டு பிரிந்தனர். ஆனால் அவர்கள் அனைத்தும் அதன் வழியில் சென்றவர்கள் புலி ஒளியின் சரீரமாக இருக்கின்றனர். இப்ப நாம் மனிதனின் இச்சை வாழ்க்கையில் நடந்து கொண்டெல்லாம் நாம் இதை எண்ணி ஏங்கி எதை வச்சு எண்ணி ஏங்கி உணர்வு வளர்க்கின்றோமோ, எனக்கு இடைவெளி செய்கிறான் பாரு, எடை இப்படி செய்கிறானே, அவனெல்லாம் உருப்படுவானா என்று நாம் அந்த உணர்வினை தன்னை இணைத்து உயிருடன் ஒன்றி உணர்வினை வளர்த்து கொண்டால் அவன் எண்ணமே நமக்குள் தோன்றுகின்றது. அதன் அணுக்களே நமக்குள் பெறுகின்றது. பின்னதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இந்த உடல்ல அது நோயாக மாறி நம் நல்ல குணங்களை செயலிட்டதாக மாறி அவன் நினைவு நமக்குள் வந்து அந்த பகமை உருவாக்கும் அணுவின் தன்னை நமக்குள் விளைவித்து இந்த உடல் வெட்டி சென்ற பின் எங்க போகின்றோம். அவர் முன்னாடி இறந்தார்னா அவர் ஆன்மா இங்க வந்துவிடும். இவர் முன்னாடி இறந்தார்னா அவருக்குள் இருக்கும். இவர் உணவின் தன்மைதான் அங்கே விளைவிக்கும், அந்த உடலை வீழ்த்தும். அவர் அறிவிப்பாது தன் நிலை கொண்டு மற்றவர்களை எண்ணுவார். அந்த உடல் வேறொரு உடலுக்குள் போகும். இவர் இந்த உடலை விட்டு வெளிவந்த பின் இவர் நஞ்சி கலந்த உணவின் அணுக்கள் எதுவோ இதுதான் இந்த உயிரின் உடைய கருவின் ஆன்மாவாக மாறுகின்றது. அடுத்து வந்த பின் இவருடைய மனம் எதுவோ நாம் படிப்படியாக புழுவிலிருந்து பாம்பாக தேடாக மற்ற எத்தனையோ விஷத்தண்டுகளாக உருவாகிறான மனிதனான ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு விதமான விஷம் உண்டு. அதிலே அந்த விஷத்தையும் சாதாரணமாக பூச்சி புழுகள் மற்ற பறவைகள் விஷத்தை விஷம் கொண்ட உயிரணுக்களை உணவாக உட்கொள்ளும் போது அதன் உணவின் தன்மை அது நுகர்ந்து அந்த உயிர் அணுக்கள் அதுக்குள் சென்ற பின் இன்று பறவைகளோ பட்சிகளோ இவை அனைத்தும் இன்று கோழியோ இவையெல்லாம் எடுத்து அந்த விஷம் கொண்ட பாம்பினங்களையோ மற்ற விஷம் கொண்ட பூச்சிகளையோ காத்தாலோ அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கின்றது. நாம் தேடு கொட்டி விட்டால் நம்மளுக்கு விஷம் சரசில் ஏறிவிடுகின்றது. தேடி செத்ததற்கு அந்த வந்த கொடுக்கை எடுத்து லேசா குத்தி விட்டால் போதும், இந்த விஷத்தின் தன்மை கடும் விஷமாக மாறும். அதே சமயத்தில் தேனின் கொழுக்கு அதில் கலந்த விஷம் அனைத்தும் மற்ற விஷத்தன்மைகளை உணவாக உட்கொண்டதனால்தான் விஷத்தை அடக்கும் அந்த உணவின் உடல் பெறுகின்றது. விஷத்தை விஷம் கொண்ட உயிரினங்களை உணவாக உட்கொண்டாலும் அதை இணைத்து அதை அடக்கி அது ஜீவிக்கின்றது. அதுபோல இது மண்ணுக்குள் இருக்கும் பல பொருள்களை அது கொத்தி தான் பிரித்து எடுக்க முடியவில்லை என்றாலும் அதன் உறுப்புகள் மண்ணுடன் கலந்து செல்லும். இந்த மண்ணை தனக்குள் பிரித்து எடுக்கும் அந்த அந்த ஈரல் ஒன்று உருவாகின்றது கல்லீரல். அதன் நாளடைவில் இந்த விஷத்தின் தன்மை அதனுடன் கலக்க கலக்க அதுவும் சிறுக சிறுக கரைந்து உடலுக்கு வலுகொண்டதாக மாறுகின்றது. பல இனங்கள் சேர்த்து இப்ப இதா மாதிரி பல கோடி சரீரங்களே தீமையை வென்றிட உணர்வு. இப்ப கோழி மனிதன் நட்டு சாப்பிடலாம். இந்த உணவின் தன்மை தனக்குள் வளர்ச்சி அடைகின்றது. ஆனால் அது மற்றதை அடைக்கப்படும் போது அந்த உணர்ச்சி மீறிய உணர்வுகளை ஊட்டுகின்றது மனிதனுக்கு. ஆனால் அதில் உள்ள விஷத்தின் தன்மை எதுவோ அதனுடன் கலந்த உணர்வில் விஷத்தை நுகரும் சக்தியும் அதிகமாக போகின்றது. இப்ப கோழியவே அதிகமா சாப்பிட்டாச்சுன்னா அந்த கோழியின் நினைவே அதிகமாக போகும். இந்த விஷயத்தை அடக்கும் உணர்வுண்டு வீரியம் பெற்றாலும் இதுல மனிதன் இதை ருசித்தில் உணவாக உட்கொள்ளும் போது இதனுடைய இச்சைக்காகவே சாப்பிடுகிறான். ஆனால் அது தன் உடலின் தன்மை பெருக்குவதற்காக உணவாக எடுத்து சாப்பிடுகின்றது. ஆனால் மனிதன் இந்த நஞ்சினை வென்று மனிதனான பின் இதை உணவாக உட்கொள்ளும் போது இந்த உணவின் உணவுடைய ருசிகள் நல்லாதாக இருக்கு.
இருந்தாலும் இந்த நுகர்ந்த உணர்வு அதனுடைய பற்றிய ஒரு கோழி ஞாபகம் தான் வரும். அப்புறம் கோழியாக போயிடும். இதே போல கோழியாக நாம் மனிதனானதும் இதுக்கு நிச்சயம் பொய்யதான் ஆகணும். இதே மாதிரி நாம் உடல் பற்றுள்ளவர்கள் பல பல இச்சைகள் கொள்ளும் போது நாம் இந்த தியான வழியில வரப்பட போகும்போது நாம் இதை போல உடல் இச்சைகளுக்கும் நாம் எண்ணி இதுதான் நடக்க வேண்டும் என்ற இந்த குறிக்கோளோடு வந்தால் நாம் மீண்டும் சாதாரண வாழ்க்கையில் இருப்பது போன்றுதான் இந்த உணர்வுகளை வளர்த்து நாம் கீழே போகிறோம். இதனை தோல்வி கண்ட பெருமுறை ஞானிகள் எல்லாம் மக்கள் மத்தியில் வந்து தோல்வி கண்டு வெறுப்படைந்துதான் ஒரு ஆன்மாக்கள் இது பற்றியும் இனி இருந்தால் நம்ம இதுடன் எடுத்துக்கொண்டு போய்விடும் என்று விலகி சென்ற ஞானிகள் ஏறாலும் உபாயத்தை கொடுக்கின்றனர். அவர் பெற வேண்டும் என்ற உணர்வினை ஏங்கி இவர்களும் தியானிக்கின்றார்கள் ஞானிகள். என அரும்பெரும் சக்திகளை பெற வேண்டும் என்றுதான் மக்களின் விளைந்த உணர்வுகள் மனிதனானத்தின் தீமையை அகற்றின உணர்வு பெற்றவன் அவனுக்குள் தீமையை அகற்றின உணர்வை விளைய செய்து அவனையும் மனிதனாக்க வேண்டும் என்ற இந்த எண்ணம் அந்த ஞானிகளுக்கு வரப்படும் போது இந்த எண்ணம் அவனுக்குள் உருவற்று உணவின் தன்மை வெளிப்படுத்த உணர்வின் நுகர்வுக்கு கிடைக்கின்றது. தன் இச்சையுடன் இந்த உணவின் தன்மை நுகர்ந்தால் இந்த உணவின் தன்மை கொண்டு எங்கே செல்லுகின்றது? இந்த உடல் இச்சை கொண்ட பற்றின் தன்மை வரப்படும் போது எண்ணின் ஆற்றலை மறக்கிறது. இடங்கள் கூடும்போது அதங்கள் குறையும். பின் நாம் எங்கே போகின்றோம்? தியானத்துக்கு இதுல சில பேர் எல்லாம் நீங்க தியானத்துல என்ன பார்த்தீங்க இப்படிதான் கேட்டுருவாங்க. நாம் நீங்க பெற வேண்டும், இங்க உயர்ந்த சக்தி பெற வேண்டும், உயர்ந்த ஞானம் பெற வேண்டும், உயர்ந்த அருள் பெற வேண்டும் என்ற உணர்வுகளை அவர்களை பெற வேண்டும் என்று உயர்த்தி தியானித்து என்றால் இது நமக்குள் வளரும். அப்புறம் நம்ம நீ சாமி ஆசீர்வாதம் கொடுத்தாரு ஏன் இந்த மாதிரி நடக்குது? இதை எடுத்த உடனே இவர் ஆசையை லேசா தூண்டி விட்டு ஆமா அப்படிங்கிற வகையில் அவரை கெடுக்க உதவுமே தவிர அவரும் தர முடியாது. ஏனென்றால் இந்த ஆசை என்றால் சாமி என்ன செய்தார் என்றால் சாமி இவங்க இருக்கிறது ஏதோ சக்தி பெறுவதாக தான் அர்த்தமா இருக்கு. எல்லாரும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் எனக்குள் அது உருப்பெறுது. அந்த ஆசை தான் நான் பெறுகின்றேன். ஆக அந்த அருளை பெற வேண்டும், எனக்குள் வளர வேண்டும், நான் பார்ப்போர் நலம் பெற வேண்டும், அவர் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்ற உபதேசத்தை தான் கொடுக்கும். இதை நினைத்த விட்டு உணர்வு சொல்லாக வரப்போகும்போது சீதா சூரியன் அதை எடுத்துக்கொண்டால் உணர்வு அலையப்பாடுகின்றது.